ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்க, அது ஒரு 1/4 கப்பு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஜீரகத்தை கொஞ்சம் வச்சுருக்கேன். மெயின் ஹீரோ இவங்க தான். புடலங்காய், ஒரு புடலங்காயை தோலை சீவிட்டு அழகாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க. சமையலுக்கு ஈஸியாக டைமுக்கு முடிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய டிப்ஸுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக் பண்ணுறப்போ சீக்கிரமாக குக்கிங் வேலை முடியும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரைக்கும் போதே கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கூட்டுக்கு பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம். பச்சை மிளகாய் சேர்த்துக்க மாட்டேன்றவங்க மிளகாப்பொடி கூட இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வாங்க அந்த பருப்பு கூடவே, ஆனால் அந்த பருப்பு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வைக்கணுங்க. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன். இப்போ அது கூட புடலங்காய் போட்டிருக்கேன். அந்த சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, தேவையான மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்புங்க. இதை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கப் தண்ணி விட்டுட்டு இது நம்ம இப்போ குக்கரில் ஏற்றிடலாம். குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். ஸ்டவ்வில் ஏற்றி விசிலை போட்டு வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வந்தால் போதும். சூப்பராக கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். இப்போ நான் சைட் பை சைடு என்ன பண்ணேன், அந்த தேங்காவை அழகாக அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் கூட பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ விசில் வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு விசில் வருது. நான் உங்கள் வீடியோக்காக அதை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் மேலே ஸ்டீமெல்லாம் ஆவி போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது கூட இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா தேங்காய் விழுது, அதை போட்டு கலரி விடுங்க. கலரி விட்டு இப்போ தேவையான அளவுக்கு ரொம்ப திக் பதமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு செம்மியாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். சில ரொம்ப திக்காக சாப்பிடுவாங்க. எனக்கு ஓரளவு செமி கிரேவியாக இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க. தேங்காய் போட்டிருக்கு அது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கூட்டுக்கு. தேங்காய் எந்த டிஷ்ஷுக்கு ஆட் பண்ணாலுமே அதை ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டா அதோட டேஸ்ட்டே மாறிடும். தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதித்தா போதும். ஒரு கொதி வந்தால் போதும். அந்தளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சைட் பை சைடு என்ன பண்ணுங்கள், தாளிப்பு கரண்டியை வச்சுருங்க. தாளிப்புக்கு என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றுங்க. இது முக்கியமான விஷயங்க. கூட்டுனாலே தாளிப்பு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை செம்மையாக இருக்கும். நானும் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் ஜீரகம், 4 கருவேப்பிலை கொத்து போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. கொட்டி கலரிட்டு ஒரு கொதி அப்படியே ஒரு கலரி விடுங்க. செம்ம வாசங்க. அப்பா செம்மையாக ஸ்மெல்லு, பயங்கர அரோமாவாக இருக்குது. செம்மையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி கேட்பாங்க. அக்கம் பக்கம் கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி சமைச்சிங்க இவ்வளோ வாசமாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு வாசம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம். இது 2 in 1 இல்லைங்க, 3 in 1. சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், இட்லி கூட நல்லாயிருக்கும், தோசை கூட நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கூடையும் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். காலையில் ஒரு 2 இதுக்கு ஒரு புடலங்காயை வச்சு செஞ்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 பர்பஸாக கொடுத்துடலாம். அழகாக 2 தோசையை ஊட்டி விட்டுடலாம். மதியம் ரைஸ்க்கும் ரைஸ் வச்சு 2 அப்பளத்தை பொரிச்சு வச்சோம்னா லஞ்ச் வேலையும் முடிஞ்சிடும். ஸோ சூப்பராக இருக்கும். நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். செம்மையாக இருக்குது. செம்ம டெம்ப்டிங் ஆகுது. செம்மையாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. இதை பாருங்கள். இப்போ ஊற்றி அழகாக லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதை போட்டு ரொம்ப பணையக்கூடாதுங்க. அப்படி சாதத்தையும் இந்த கூட்டையும் அப்படியே ஒன்று போல் சேர்த்து அப்படியே சாப்பிட்ணுங்க. அப்படி சாப்பிடும்போது தான் போட்டு பனைஞ்சு குலையக்கூடாது. இதையும் பட்டும் படாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க. சாதத்து கூட செம்மையாக இருக்கும். இட்லி தோசை கூடயும் செம்மையாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். நீங்கள் இது கூட நல்லா வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது மல்டி பர்பஸாக இதை இந்த கூட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய். டாட்டா.